குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். தாய்மானவன் இந்த பிரச்சார இடத்திற்கு விஜயனுடைய வாகனம் வந்துருச்சு நினைக்கிறேன். அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன? ஒரு வழியாக தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயனுடைய அந்த பிரத்யேக வாகனம் என்பது தற்போது தெற்கு வீதியில் இருக்கக்கூடிய நகராட்சி அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறது. நீண்ட இழுபறிக்கு பிறகாக, ஒரு நீண்ட பயணத்திற்கு பிறகாக தொண்டர்கள் புடைசூழ, தொண்டர்கள் தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயனுடைய வாகனத்தை பின்பற்றிய ஒரு சூழல்ல தற்போது விஜயனுடைய வாகனம் என்பது தற்போது அந்த திருவாரூர் தெற்கு வீதி பகுதிக்கு வருகை தந்து அந்த நகராட்சி பகுதியை வந்தடைந்திருக்கிறது. இன்னும் சில நிமிடங்கள்ல விஜய் அவர்கள் மேலே ஏற இருக்கிறார். மேலே ஏறக்கூடிய விஜய் அவர்கள் தொண்டர்களை பார்த்து கைவிசை போடுவது மட்டுமல்லாம பல்வேறு விஷயங்களை அவர் பேச இருக்கிறார். விஜய் என்ன பேச போகிறார், திருவாரூருக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்து எது போன்ற விஷயங்களை பேச போகிறார் என்பதெல்லாம் தொண்டர்கள் மத்தியில ஒரு பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. குறிப்பாக பல்வேறு விஷயங்களை விஜய் பேசுவார். அதாவது விவசாயம் சார்ந்த மாவட்டமாக இது இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு விஷயங்களை விஜய் அவர்கள் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஏராளமான தொண்டர்கள் இந்த பகுதியில வருகை இருந்திருக்கிறாங்க. தெற்கு வீதி முழுவதும் தொண்டர்கள் கூடியிருந்த ஒரு சூழல்ல விஜயனுடைய வாகனம் உள்ளே நுழைய முடியாத ஒரு சூழல் என்பது இருந்து வந்தது. இந்த நிலையில்தான் காவல்துறையினர் படிப்படியாக அந்த சாலையில் நின்று கொண்டிருந்த தொண்டர்களை இருபுறமும் அப்புறப்படுத்திவிட்டு மெல்ல வாகனத்தை உள்ளே தெற்கு வீதியின் உள்ளே நுழையக்கூடிய வகையில அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சிருந்தாங்க. காவல்துறையை பொறுத்த மட்டும் நகராட்சி அலுவலகத்திற்கு எதிரேதான் விஜய் அவர்கள் மக்களை சந்தித்து பேச வேண்டும் என அனுமதி அளித்திருந்த ஒரு சூழல்ல தற்போது நகராட்சி அலுவலகத்திற்கு அருகாமையில விஜயனுடைய வாகனம் என்பது வருகை இருந்திருக்கிறது. விஜய் பல்வேறு விஷயங்களை பேச இருக்கிறார். குறிப்பா திருவாரூர் மாவட்டம் விவசாய பெருங்குடிகள் நிறைந்த மாவட்டம். இந்த மாவட்டத்துல குறிப்பாக விவசாய பணிகள் என்பது பல்வேறு நேரங்கள்ல பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. காவேரி நீரை நம்பித்தான் இங்கே வாழ்வாதாரம் இருக்கக்கூடிய நிலையில் காவேரி பிரச்சனை தொடர்பாக எல்லாம் விஜய் அவர்கள் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் என்ன பேச போகிறார் என்பதை எதிர்பார்த்து ஏராளமான தொண்டர்கள் காத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம குடும்பமும் பல குடும்பங்கள், அதாவது திருவாரூர் நகர் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களில் இருந்து குடும்பமாக இங்கு தொண்டர்கள் குடும்பத்தினர் பலரும் வந்திருக்கிறாங்க. குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் என பலரும் வருகை கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து ஏராளமானோர் முண்டியடித்துக் கொண்டு விஜய் அருகாமையில பார்த்து விட வேண்டும் என்பதற்காக பேருந்தை பின்தொடரக்கூடிய காட்சிகளையே நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. காவல்துறையினர் அதே போல் விஜயனுடைய பாதுகாவலர்கள் அந்த பேருந்திற்கு அருகாமையில யாரும் வராத வகையில தொடர்ந்து பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால நேரடியாகவே இங்கே பார்க்க முடிந்தது. ஏராளமான பள்ளி சிறார்கள் விஜயை பார்ப்பதற்காக வருகை தந்திருக்கிறாங்க. கல்லூரி மாணவிகள் வருகை தந்திருக்கிறாங்க. குறிப்பா பிரதானமான பகுதி திருவாரூர்ல தெற்கு வீதி என்பது ஆழி தேரோட்டம் மிகவும் பிரபலமான ஒரு தேரோட்டமாக இருக்கக்கூடிய நிலையில அந்த ஆழி தேரோட்டத்திற்கு எப்படி கூட்டம் கூடுமோ அதே போல 4 மாட வீதிகளிலும் விஜயை காண்பதற்காக குடும்பமாக தொண்டர்கள் கூடியிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் நேரடியாகவே பார்த்து வருகிறோம். இதன் காரணமாக தான் விஜயுடைய வருகையும் கடுமையாக தாமதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. முன்னதாக விஜயனுடைய பயண திட்டத்தில் எல்லாம் பல்வேறு மாற்றங்கள் என்பது கொண்டு வரப்பட்டிருந்தது. பயண திட்டத்தில் மாற்றங்கள் கொண்டு வந்தாலும் கூட திட்டமிட்டபடி விஜய் அவர்களால நாகையிலும் சரி திருவாரூரிலும் சரி குறிப்பிட்ட அந்த நேரத்துல பிரச்சாரத்தை தொடங்க முடியாத நிலை என்பது ஏற்பட்டிருந்தது. காரணம் என்னன்னா வழிநெடுகிலும் தொண்டர்கள் விஜயனுடைய வாகனத்தை பின்தொடர்ந்து சென்றாங்க. குறிப்பா 2 மற்றும் 4 சக்கர வாகனங்கள் பல பைபாஸ் சாலையில, திருவாரூர் நாகை பைபாஸ் சாலையில அணிவகுத்து நின்ற காட்சிகள் எல்லாம் நம்மால பார்க்க முடிந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் ஒரு வழியாக ஒரு நீண்ட போராட்டத்திற்கு பிறகாக வாகனம் என்பது தெற்கு வீதி பகுதிக்கு வருகை தந்து தற்போது நகராட்சி பகுதிக்கு வருகை தந்திருக்கிறது. விஜய் அவர்கள் இன்னும் சில நிமிடங்கள்ல தன்னுடைய உரையை தொடங்க இருக்கிறார். விஜயனுடைய ஸ்பீச் என்ன மாதிரி இருக்கும்? ஏன்னா திமுகவே அரசை என்னுடைய பேரணிகளுக்கு, என்னுடைய பிரச்சாரத்துக்கு இவ்வளோ கட்டுப்பாடான்னு சில மணி நேரத்துக்கு முன்னாடி பேசினாரு. அதே டோன் இருக்குமா தாய்மானவன்? விஜய் அவர்களுடைய இந்த மக்கள் சந்திப்பிலும் அத்தகைய பிரச்சனைகளை அவர் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், தமிழக வெற்றி கழகத்தின் பரப்புல பல்வேறு மாவட்டங்கள்ல விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பை நடத்துவதற்காக காவல்துறையினரிடம் அனுமதி கோரும் போதெல்லாம் காவல்துறையினர் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிப்பதாக தாவேக்காவினர் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. குறிப்பா நிர்வாகிகள் சொல்வது என்ன அப்படின்னா, நாங்கள் மக்களை சந்திப்பது ஒரு
எளிமையாக பார்க்க வேண்டும் என்றால் எதிர்பார்த்தால், ஆனால் மக்கள் அதிகமாக நெருக்கமாக இருக்கக்கூடிய இடத்துலதான் மக்களை சந்திக்கக்கூடிய வகையில அனுமதி அளிக்கப்படுவதாக தாவேக்காவினர் குற்றச்சாட்டை முன்வச்சிருந்தாங்க. அதே விஜயம் பிரதிபலிக்கக்கூடிய வகையில இன்று காலை நாகப்பட்டினத்தில் பேசும்போது கூட மக்கள் நெருக்கமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் மக்களை சந்திப்பதற்கு அரசு அனுமதி வழங்குகிறது, காவல்துறை அனுமதி வழங்குகிறது. இதனால வாகனம் என்பது உள்ளே வருவதற்கும் சரி வெளியேறுவதற்கும் கடுமையான காலதாமதம் என்பது ஏற்படுகிறது. பெரம்பலூரில் கூட கடந்த முறை பிரச்சாரம் மக்களை சந்திக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது. அதற்காக நான் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வேறொரு நாள்ல நிச்சயமாக பெரம்பலூர் மாவட்டத்திற்கு வருகை வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அது போன்ற ஒரு விஷயத்தை தான் இங்கேயும் முன்னெடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், இன்றைய தினம் பார்த்தோம் என்றால் நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை ஆகிய 3 மாவட்டங்களிலும் விஜய் அவர்கள் பேசுவார் என எதிர்பார்க்கப்பட்டது, மக்களை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தொடர்ந்து தொண்டர்களுடைய கூட்டம் அலைமோதுவதன் காரணமாக 2 மாவட்டங்களுக்கு மேலே விஜயால அந்த மக்களை சந்திக்க முடியாத சூழல் இருப்பதால இந்த பயண திட்டம் என்பது மாற்றம் செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாம ஈசிஆர் சாலை வழியாக வாஞ்சூர் வாஞ்சூரில் இருந்து நாகப்பட்டினம் சென்று நாகப்பட்டினம் புத்தூர்ல விஜய் அவர்கள் உரையாற்றுவார் என 10 இடங்களில் பயண திட்டம் வகுக்கப்பட்டது. ஆனால் பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் தொடர்ந்து தொண்டர்கள் பின்தொடர்வார்கள் என்பதன் காரணமாகவும் தனி விமானம் மூலமாக விஜய் திருச்சி வருகை தந்தார். திருச்சியில் இருந்து தஞ்சாவூர், திருவாரூர் பைபாஸ் வழியாக நாகப்பட்டினம் சென்றார். அப்போதும் கூட திருவாரூரில் இருந்த தொண்டர்கள் நாகப்பட்டினம் வரைக்கும் சென்று விஜய்க்கு உற்சாக வரவேற்பை அளித்துவிட்டு விஜயுடைய வாகனத்தை பின்பற்றி சென்றுவிட்டு மீண்டும் அதே விஜய் அவர்கள் புத்தூர் பகுதியில மக்களை சந்தித்த பிறகாக மீண்டும் அவருடனே மீண்டும் திருவாரூர் நோக்கி வருகை தந்த காட்சியெல்லாம் பார்க்க முடிந்தது. இதன் காரணமாகத்தான் திருவாரூர்ல விஜய் அவர்கள் மக்களை சந்திப்பதற்கு கடுமையான காலதாமதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் எவ்வளவு நிமிடங்களில் விஜய் பேசுவார்? இன்னும் அவருடைய ஸ்பீச் எவ்வளோ நேரம் இருக்கும்? ஏன்னா சமீபத்தில் நானாக விட்டால் 3 நிமிஷம் கூட பேசிடுவேன், எனக்கு தடை போட்டு என்னை பேச வைக்கிறீங்கன்ற மாதிரிலாம் விஜய் சொல்லியிருந்தார். எவ்வளோ நேரம் அவருடைய ஸ்பீச் இருக்க வாய்ப்பு இருக்குது? விஜய் அவர்களுடைய பேச்சை பொறுத்த மட்டும் பார்த்தோம் என்றால் ஒரு 20 நிமிடங்கள் வரைக்கும் தான் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், நாகப்பட்டினத்தில் பேசும்போது கூட வெறும் 20 நிமிடங்கள் மட்டும்தான் விஜய் அவர்கள் பேசினார். ஆனால் அந்த 20 நிமிடங்கள்ல பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். குறிப்பாக திமுக அரசின் மீது, திமுக அரசுடைய செயல்பாடுகள் மீது பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். அது மட்டும் இல்லாம நாகப்பட்டினம் மாவட்ட மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, குறிப்பா மீனவ மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறதால மீனவர்களுக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கிறது என்பது போன்ற விவரங்கள் எல்லாம் விஜய் அவர்கள் அங்கு நாகப்பட்டினத்தில் பேசியிருந்தார். அதே போல திருவாரூர் வருகை தந்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் விவசாயம் சார்ந்த கருத்துக்களை பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால் திருவாரூர் என்பது ஒரு விவசாய பெருங்குடிகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. இங்கு விவசாயம் தான் பிரதானமான தொழில். விவசாயம் செய்வதில் பல்வேறு சிக்கல்களும் சவால்களையும் விவசாயிகள் சந்திக்கிறாங்க. குறிப்பா காவிரி நீர் என்பது கடைமடை வரைக்கும் வந்தால் மட்டும்தான் விவசாய பணிகள் என்பது செழிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே காவிரி பிரச்சனை தொடர்பாக எல்லாம் விஜய் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம ONGC, ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் கடந்த காலங்கள்ல இந்த பகுதியில் ஏற்பட்டிருந்தது. விளைநிலங்கள்ல குழாய் பதிப்பது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் என்பது இருந்தது. இது தொடர்பாக எல்லாம் விஜய் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை இங்கே பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம திருவாரூர் பகுதியில என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன, ஏன் ஆட்சியாளர்கள் இதன் மீது கவனம் செலுத்தவில்லை என்பது தொடர்பான கேள்விகளையும் அவர் எழுப்புவார் என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. டெல்டா மண்டலங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சுட்டி காட்டுவார், டெல்டா பிரச்சனைகளை எழுப்புவார் அப்படின்னு தெரிகிறது. திமுகவை, அரசை குற்றம் சாட்டி விஜய் ஏற்கனவே பேசியிருந்தார். மீண்டும் அந்த குற்றச்சாட்டுகள் இடம்பெறும் அப்படின்னு தெரிகிறது. அதே நேரத்தில் தாவேக்க அரசு அமையணுமா அப்படின்னு தொண்டர்களிடம் அவர் கேட்டார். அது போன்ற கேள்விகளையே மீண்டும் முன்வைப்பார் அப்படின்னு தெரிகிறது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.